இறைவனுடைய கருணையினாலே நேற்றைய தினத்தில் 35வது தலம் நிறைவடைந்தது. திருநெல்வேலி என்று சொல்லக்கூடிய தலம், தாமிர சபை என்று சொல்லக்கூடிய சபை. அந்த சபையினுடைய சிறப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் என்ன ஒன்றே ஒன்றுன்னா, சரிகம பதனி அப்படின்னு சொல்லக்கூடிய கல் என்று சொல்லக்கூடியது அந்த தலத்தில் உண்டு. ஒரு கல்லை எடுத்தோ இல்லை ஒரு சும்மா கையில் அப்படி தட்டினீங்கனாவே அந்த சப்த சுரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வரக்கூடிய ஒரு தலம் அந்த நெல்லையப்பர் தலம். அந்த நெல்லையப்பரை நேற்றைய தினத்தில் ரொம்ப அருமையான முறையில் தரிசனம் பண்ணியிருக்கோம். எல்லாரும் ரொம்ப அருமையான முறையில் தரிசனம் பண்ணோம். அந்த நெல் காத்தவர், நெல்லுக்கு வேலி போட்டு காத்ததனால திரு என்கின்ற அடைமொழியோடு சேர்த்து திருநல் வேலி என்கின்ற நாமம் வந்தது. நெல்லையப்பர் என்பது அவருடைய பெயர். வேணுபுரீஸ்வரர் என்று சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சிறப்புக்கு உரிய பெருமானை நேற்றைய தினத்தில் நாம் தரிசனத்தை முடிச்சிட்டோம். அதற்கு பிறகு இன்றைய தினம் திருவெண்காடு, ரொம்ப அற்புதமான தலம், ரொம்ப சிறப்புக்குரிய தலம். புத பகவான் என்று சொல்லக்கூடியவர் அந்த தலத்தில் இருந்து அருள்பாலிக்கின்றார். நவகிரக தலம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் திருவெண்காடு புத தலமாக விளங்குகிறது. இந்த சூரியனார் கோயில் கும்பகோணத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 தலங்கள் இருக்கும் இல்லையா? அந்த 9 தலங்களில் திருவெண்காடு புத தலமாக விளங்குகிறது. சரி, அவ்வளவுதானா அந்த தலத்துக்கு சிறப்பு? ஒரு கேள்வி வரும் இல்லையா? காசியம் பதியில் கேதார்நாத் அப்படின்னு சொல்லக்கூடிய தலத்தில் பார்த்தீங்கன்னா அங்கு மகாவிஷ்ணுனுடைய பாதம் இருக்கும். அந்த பாதத்தை வச்சு தான் அங்கே திதி கொடுப்பாங்க. அந்த பாதத்தினுடைய திருவடியை சாட்சி வச்சு தான் திதி கொடுப்பாங்க. அதே மாதிரி உலகத்தில் வேற எந்த இடத்திலும் இந்த பாதத்தை பார்க்க முடியாது. ருத்ரர் என்று சொல்லக்கூடிய உருத்திரருடைய பாதம் இந்த திருவெண்காட்டு தலத்தில் உள்ளது. அந்த பாதத்தை வைத்துதான் என்ன பண்ணுவாங்க, மூதாதையர்களுக்கு திதி கொடுப்பாங்க அந்த தலத்தில். சரி, அப்படி மூதாதையர்களுக்கு திதி கொடுத்தோமே ஆனால் என்ன சிறப்பு? 21 தலைமுறையில நம்மெல்லாம் விட்டுட்டு இருந்தா, யாரையாவது சொல்லாம விட்டுருந்தா, யாராவது பாவம் செய்து விட்டுருந்தா, இப்போ நம்ம அப்பா இருக்கார், அப்பா தாத்தாவுக்கு திதி கொடுத்தாரா தெரியாது, தாத்தா அவங்க அப்பாவுக்கு திதி கொடுத்தாரா தெரியாது. இப்போ அப்படி போயிட்டே இருக்கோம் இல்லையா? அப்படி திதி கொடுக்காமல் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கர்ம காரியத்தை சரியாக செய்யாமல் இருந்தால் இந்த திருவெண்காட்டு தலத்தில் போய் அந்த ருத்ரர் என்று சொல்லக்கூடிய உருத்திரருடைய பாதத்தை சாட்சி வச்சு அவர்களுக்கு மூதாதையர்களுக்கு திதி கொடுத்தீங்கன்னா 21 தலைமுறை திதி கொடுத்ததனுடைய புண்ணியத்தை பெறக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த தலத்துக்கு உண்டு. சரி, இவ்வளவுதான் உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த தலத்தில் திதி கொடுத்ததற்கு பிறகு பார்த்தீங்கன்னா யாகம் வளர்த்தால் ரொம்ப சிறப்பு. எது? அந்த ருத்ரருடைய பாதத்துக்கு பக்கத்தில் வச்சு யாகம் வளர்த்த 21 தலைமுறை செய்த பாவம் விலகும். எத்தனை தலைமுறை? 21 தலைமுறை செய்த பாவம் விலகும். அப்போ அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைக்குது. முதல்ல அங்க இருக்கக்கூடிய அம்பாளுடைய பெயர் என்ன, அந்த பீடத்தினுடைய பெயர் என்ன, அந்த தலம் என்று சொல்லக்கூடியது நமக்கெல்லாம் கும்பகோணத்துக்கு பக்கத்தில், தஞ்சாவூர் பக்கத்தில் திருவெண்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய தலம். அந்த திருவெண்காடுனாவே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஏன்னா நிறைய பேர் அந்த நவகிரக கோயில் போயிருப்பீங்க. அதனால திருவெண்காடு தலம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னும் சொல்ல போனோன்னா பூம்புகார் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டினத்தார் அவதாரம் செய்தார் இல்லையா? அந்த பூம்புகாருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது தான் இந்த திருவெண்காடு அப்படின்னு சொல்லக்கூடியது. பட்டினத்தாருக்கு பேர் என்ன? அப்பம்மா வச்ச பேரு. பட்டினத்தாருக்கு அப்பம்மா வச்ச பேர் என்னது? திருவெண்காடர்னு பேரு. என்ன பேரு? திருவெண்காடர்னு பேரு. அதே மாதிரி சிறுதொண்ட நாயனாரனுடைய மனைவியினுடைய பேர் என்ன?
திருவெண்காட்டு நங்கைன்னு பேரு. என்ன பேரு? திருவெண்காட்டு நங்கை என்பது பெயர். எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், என்னென்னலாம் சரித்திரத்தில் எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி. பிரம்ம வித்யா என்பது அம்பாளுடைய திருநாமம். அம்பாளுடைய திருநாமம் பிரம்ம வித்யா என்பது அம்பாளுடைய திருநாமம். அங்கு பிரணவ பீடம் என்று சொல்லுவாங்க. என்ன பீடம்? பிரணவ பீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பிரணவ பீடம் அப்படின்னா சரி, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம எல்லாம் சிந்திக்கணும். பிரணவம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓங்கார சொரூபம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஓங்கார சொரூபமாக இருக்கக்கூடியது நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? இந்த பிரணவத்தினுடைய பொருள் நமக்கு தெரியலன்னா கூட இந்த தலத்துக்கு போனா நமக்கு பொருள் விளங்குமா? அப்பேற்பட்ட ஒரு பீடம் என்பது இந்த பீடம். சரி, இந்த பீடத்துல என்னென்ன திருவிளையாடல் நடந்தது அது முதல்ல தெரிஞ்சுப்போம். மருத்துவன் என்று சொல்லக்கூடிய மகா மருத்துவன் ஒருவன், அவன் அசுரன். அவன் சிவபெருமானை வேண்டி பல ஆண்டு காலம் கடலுக்கு நடுவில் போய் ஒரு காலை மடக்கி ஒரு காலை ஊன்றிக்கொண்டு மூச்சை அடக்கி சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. சிவபெருமான வேண்டி அவன் தவம் இருந்தான். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னறி குய்ப்பதும் வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவதும் நாதன் நாமம் நமச்சிவாயவே. தவம் என்பது என்ன தெரியுமா? சொற்பொழிவாளர் மட்டும் சேர்ல உட்கார்ந்துட்டு நீங்கள்லாம் காலை மடக்கி போட்டு 1.5 மணி நேரம் இப்படியும் அப்படியும் அசையாம உங்களை உட்கார வச்சு நம்ம ஆலய உளவார தொண்டு சீர்திருத்த கூட்டத்தின் மூலியமாக உட்கார வச்சு அதை நீங்கள்லாம் உட்கார்ந்து ரசிச்சு காலை மடக்கி எப்படா முடிப்போன்னு வாய் வழியா திட்டாம மனசுக்குள்ளேயே திட்டி அப்படியெல்லாம் உட்கார்ந்துருக்கிறீங்க இல்லையா? நான் சும்மா பேச்சுக்கு சொல்றேன். எப்படா 7 மணி ஆவோன்னு உட்கார்ந்துருக்கிறீங்க இல்லையா? இதுதான் தவம் கலியுகத்தில். காட்டுக்கு போய் உடம்பை சூடாக்கி கடல்ல போய் நடுவுல உட்கார்ந்து உடம்பை சூடாக்கி இறைவனுடைய நாமத்தை சொல்லுவது மட்டும்தான் தவம்னு அர்த்தம் இல்லை. கலியுகத்தில் ஆலயத்தில் வந்து இந்த கம்ப்யூட்டர் யுகம் கலியுகம் உள்ளங்கை அளவு இருக்கக்கூடிய செல்போன் கையில வச்சுண்டு அதுலயே எல்லாம் பார்த்துக்கலாமே, எதுக்கு நாம போய் அங்க உட்கார்ந்துட்டு இருப்பானேன்னு நினைக்காம இந்த கோயிலுக்குள்ளர வந்து இவ்வளவு பேர் உட்கார்ந்து கேட்கறீங்க பத்தியா? இதுதான் நீங்க அனைவரும் செய்யக்கூடிய தவம். இந்த 1.5 மணி நேரம் நீங்க செய்யக்கூடிய தவம். அதுக்கு இந்த மார்கழி மாசத்துக்கும் ஆலய உளவார தொண்டு சீர்திருத்த கூட்டத்துக்கும் மிகப்பெரிய நன்றி கடன் அப்படின்னு சொல்லக்கூடியதை நாம் எல்லாம் பட்டிருக்கிறோம். அந்த ஆலய உளவார தொண்டு சீர்திருத்த கூட்டத்துக்காக நீங்களே ஒரு நல்ல ஓங்கி ஒரு கை தட்டிக்குங்க. ஏன்னு கேட்டா தவம் என்பது நிறைய பேர் என்ன நினைக்கிறா, காட்டுக்கு போய் உடம்ப சூடாக்கி மேல் நாக்கு வழியா அமுதத்தை எடுத்து உள்நாக்கு வழியா சாப்பிட்றதுக்கு பேர் மட்டும்தான் தவம்னு அர்த்தம் இல்லை. யாரெல்லாம் இந்த கலியுகத்துல உட்கார்ந்து இதை கேட்கறமே அது மிகப்பெரிய பாக்கியம். அட நாளைக்கு 7 மணிக்கு எப்படியும் IRISல மகாலிங்கம் போட்டுற போறாருன்னு நினைக்காம எப்படியும் நேர்ல உட்கார்ந்து கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பத்தியா? அதுதான் தவம். ஏன்னா தவத்திற்கு எத்தனையோ தவம் இருந்தாலும் கூட நாம இப்ப செய்யக்கூடியது தவம். இந்த 1.5 மணி நேரம் நீங்கெல்லாம் தவம் இருக்கிறீங்க இன்னைக்கு. அந்த 1.5 மணி நேரத்திற்குரிய ஒரு சிறப்பு என்னன்னா, இப்ப இந்த மருத்துவன் மகா மருத்துவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அரக்கனவன் குணங்கள்ல அரக்க குணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் நம்ம கிட்ட எல்லார்கிட்டையுமே. அந்த அரக்கன் என்று சொல்லக்கூடியவன் நேர தவம் பண்றா. கடல்ல போய் ஒரு காலை மடக்கி ஒரு காலை ஊன்றிக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டு நீர்ல எவ்வளவு நேரம் மூச்சு அடக்க முடியும்ன்றீங்க? தண்ணிக்குள்ள எல்லாராலையும் நீச்சல் தெரிஞ்சவங்களால கூட எவ்வளவு நேரம் மூச்சு அடக்க முடியும்? ஒரு 5 நிமிஷம். ரொம்ப பயிற்சி பண்ணவங்களா இருந்தா ஒரு 7 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷம் அவ்வளவுதான் முடியும். அதுக்கு மேல முடியறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்போ அவன் பல ஆண்டு காலம் மூச்சை அடக்கி தவம் பண்றான். இறைவன் காட்சி கொடுத்தா பார்ப்பேன், இல்லைன்னா அந்த தண்ணியிலேயே நான் மறைந்து போகிறேன். இறைவன் பார்த்தார், இவன் என்ன நம்மளை விடமாட்டான் போல இருக்கேன்னு காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்த அடுத்த வினாடி பார்த்தார், சரி அப்பா என்ன வேண்டும்? சுவாமி உங்க கையில் இருக்கக்கூடிய சூலாயுதம் வேண்டும்.
இந்த சூலாயுதத்தை கையில் வைத்துக் கொண்டு நான் யுத்தம் செய்வேனே, ஆனால் என்னை எதிர்த்து யுத்தம் செய்யறவங்க எல்லாம் தோல்வி அடைய வேண்டும். என்னை எதிர்த்து யார் யுத்தம் பண்ணாலும் தோல்வி அடையணும். சரி, அப்படியா, தோல்வி அடையணும்னு அவர் என்ன பண்றது, மூச்சடைக்கு தவம் பண்ணியிருக்கிறான். கேட்ட வரத்தை கொடுத்தே ஆகணும். வந்து காட்சி தவம் பண்றது என்ன விஷயம்னா, தவம் பண்ணலாம். அந்த தவத்துக்கு இறைவன் அங்க காட்சி கொடுத்துட்டாருன்னா, அந்த தவம் யார் செய்கிறாரோ அவர் என்ன வரம் கேட்டாலும் இறைவன் கொடுத்துடணும். அதான் இறைவனுடைய தன்மை. என்ன கேட்டாலும் கொடுக்கணும். அதுவும் சிவபெருமான் சாதாரணமா வரமாட்டார். அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவோனுமோ? கஷ்டம்லாம் பட வேண்டாம். சிவபுராணம்னு ஒரு புராணம் இருக்குல்ல, ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி நேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி. அந்த சிவபுராணத்தை தொடர்ந்து பாராயணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்க பிராணன் பிரிவதற்குள்ளர ஒரு முறையாவது சிவபெருமான் காட்சி கொடுப்பார். இது சத்தியமான வாக்கு. இதுல இருந்து எந்த மாற்றமும் கிடையாது. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. திருவாசகத்தில் ஒரு பகுதி சிவபுராணம். அந்த சிவபுராணத்தை மனதார இறைவனை காணணும் அப்படின்னு நினைச்சு நீங்க எல்லாம் பாராயணம் பண்ணீங்கன்னா ரொம்ப விசேஷம். சிவபுராணம் இந்த அர்த்தஜாம பூஜையை சுவாமி வலம் வரும் பொழுது நீங்க எல்லாம் பாராயணம் பண்ணிட்டு போகும்போது எனக்கு கேட்கும் பொழுது அவ்வளோ இன்பமா இருக்கும். நிகழ்ச்சி முடிச்ச உடனே பிரசாதத்துக்கு போகாம எல்லாரும் இறைவன் பின்னாடி போறீங்களா, அது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த சிவபுராணத்தை பாடிக்கிட்டே போறீங்களா, அது எவ்வளவு பெரிய விஷயம். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நாம சிவபுராணம் படிக்கலான்னு படிச்சுட்டே போறீங்களே, அது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த இறைவன் கேட்க 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 அவ்வளவு சுகமாக இருக்குமா அந்த இறைவனுக்கு. அப்பேற்பட்ட சிவபுராணம் படிச்சா இறைவன் காட்சி கொடுப்பார். நீங்கெல்லாம் தவம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்ன பண்ணணும், சிவபுராணம் படிக்கணும், திருவாசகம் படிக்கணும். திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார். இறைவனே திருவாசகத்துக்கு உருகியவர் தானே, இல்லையா? நாம் எல்லாம் சாதாரணமானவர்கள், ஆனா இறைவன் அதுக்கு உருகுவார. அதனால சிவபுராணம் எல்லாரும் படிக்க கத்துக்கங்க. அப்படி படிக்க தெரியலன்னா போட்டு 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 கேட்கவாவது செய்யுங்க. வீட்டுக்குள்ளர கூட வந்து கண்டதை போட்டுட்டு சில பேர் பார்த்துட்டு இருக்கா. அதெல்லாம் இல்லாம வைப்ரேஷன் வைப்ரேஷன் ஒன்று இருக்கு தெரியுமா? எப்பொழுதும் சிவபுராணம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோளறு பதிகம், அதே மாதிரி கந்தசஷ்டி கவசம், அப்புறம் விநாயகர் அகவல், அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் நம்ம எல்லாம் கேட்க 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 அந்த வீடு வந்து சுபிட்சமாக மாறும். ஏதாவது ஒரு குறை இருந்தா கூட அந்த குறை வந்து நிவர்த்தி ஆகும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வந்து இப்ப இந்த மருத்துவன் தவம் பண்ணா சூலாயுதத்தை வாங்கிட்டான். சூலாயுதம் வாங்கி முடிச்சதுக்கு அப்புறமா தேவர்களை முனிவர்களை தவம் பண்றவர்களை எல்லாம் சித்திரவதை செய்யறான். தவம் பண்ண விடல, முனிவர்களை யாரையும் தவம் பண்ண விடல, தேவர்களை தேவலோகத்துல இருக்க விடல. இந்த சூலாயத்தை வைத்து 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 அவர்களை சித்திரவதை செய்கிறான், கொடுமைப்படுத்துறான். இந்த 33 கோடி தேவர்கள் பார்த்தாங்க, இறைவா சில இடத்துல பார்த்தீங்கன்னா தேலுக்கு பதவி கொடுத்தா அது கொட்டிக்கிட்டே இருக்கும். தேலுக்கு பதவி கொடுத்தா கொட்டிக்கிட்டே இருக்கும். இந்த தேலும் ஆமையும் நண்பர்கள். 2 பேரும் பார்த்தீங்கன்னா எப்பயும் அக்கறையிலேருந்து இக்கரைக்கு வருவாங்க, இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போவாங்க, வருவாங்க, சாப்பிடுவாங்க, ஏதாவது இறைகளை தேடுவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. காற்றாற்று வெள்ளம் ஒரு நாள் ரொம்ப வேகமாக வந்துட்டுது, தண்ணி ரொம்ப வேகம். அப்போ சொல்கிறார், அண்ணா அண்ணா, ஆமா அண்ணா, வெள்ளம் ஜாஸ்தியாகுது அண்ணா, வெள்ளத்தில் நான் அடிச்சுட்டு போயிடுவேன்னா. சரி தம்பி, இத்தனை நம்ம பழகி இருக்கிறோம் உயிருக்கு உயிரா, உன்னை நான் என்ன பண்ண போகிறேன், நீ ஒன்றும் இல்லை, நீ என் முதுகில் ஏறிக்கோ. ஆமாம், நீந்தினே போதும். இது சும்மா இல்லாமல் கொடுக்க வச்சுட்டு சும்மா இருக்கணுமா இல்லையா, அது கொட்டுது. தம்பி வலிக்குதுடா, கொட்டாதே. மறுபடியும் அண்ணா, என் வேலை கொட்டுறது அண்ணா. தம்பி வலிக்குது, கொட்டிகிட்டே இருந்தார். என் பழக்கம் கொட்டுறதுன்னார். அந்த ஆமை சொல்லிச்சு, எனக்கு தண்ணிக்குள்ள மேலேயே போய் மட்டும் பழக்கம் இல்லை, உள்ள போயும் பழக்கம்னா அது உள்ள போச்சு, இதுவும் கூட போச்சு. கெதி இப்போ என்ன ஆகும்னு யோசிங்க. அப்போ தேலுக்கு பதவி, உன்னை கரையை சேர்க்கலான்னு பார்த்தேன், பட்டமும் பதவி என் கையில் இருக்குன்றதுக்காக நீ மேலே உட்காந்துக்கிறத கொட்டிகிட்டே இருப்பியா?
இல்லை இல்லையா, உன்னை காப்பாற்றுறதுக்காக தானே என் முதுகில் ஏற்றினேன். அது மாதிரி தான் சில பேருக்கு பட்டம் பதவி வந்துட்டா சும்மா இருக்க மாட்டா. அதுவும் இந்த பணம்னு ஒன்று வந்துட்டா சும்மா இருக்க மாட்டா. பணம் பத்தும் ஆமாம் செய்யும். பணம் வந்துட்டா நம்மளால என்ன பண்ணுதான், கண்ணை மறைச்சுடுதான். இப்போ இவனுக்கு என்ன கிடைச்சிருக்கு, இறைவனுடைய கையில் இருக்கக்கூடிய சூலாயுதமே நம்ம கையில் இருக்கு அப்படின்றதுனால அவன் என்ன வேணாலும் பண்றான். 30 கோடி தேவர்கள் இறைவன் சிவபெருமான இடத்துல கைலையம்பதியில போய் முறையீடு செய்கிறார்கள். அப்படி முறையீடு செய்கிற பொழுது இறைவன் சொல்றார், திருவெண்காடு என்று சொல்லக்கூடிய தலம் இருக்கின்றது. எங்க திருவெண்காடு என்று சொல்லக்கூடிய தலம் இருக்கின்றது. 30 கோடி தேவர்களே நீங்கள் போய் அந்த தலத்தை வழிபாடு செய்யுங்கள். அப்படி அங்கிருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த மகா மருத்துவன் என்று சொல்லக்கூடியவனை கண்டிப்பாக வதம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டார். நேரம் 30 கோடி தேவர்கள் பூமிக்கு வந்தாங்க, திருவெண்காட்டு தலத்துக்கு வந்தாங்க, அங்கு இறைவனை வழிபாடு செய்கிறாங்க. அப்படி திருவெண்காடர்னு அவருக்கு பேரு. சுவேத வேதாரண்யீஸ்வரர் என்பது அவருடைய பெயர். அந்த வேதாரண்யீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய பெருமானை வணங்கினான். அப்படி வணங்கிய முடிச்சு அடுத்த வினாடி பார்த்தார் இறைவன், நந்தி அந்த மகா மருத்துவன் இடத்துல போய் நீ சண்டைக்கு போ. என்ன போ? சண்டைக்கு போ. சரிங்க சுவாமி, உங்க உத்தரவு. இங்கிருந்து புறப்பட்டு நந்தியம்பெருமான் போனார். நந்தியம்பெருமான் போன உடனே அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா சண்டை நடக்குது. சிவபெருமானுடைய நாமத்தை பஞ்சாட்சர மந்திரத்தை சொன்ன உடனே அவனுடைய படைகள் எல்லாம் அழிஞ்சு போச்சு. யாரு? அந்த மகா மருத்துவனுடைய படைகள் அழிஞ்சு போயிடுச்சு. ஆனா அவன் கையில் இருக்கக்கூடிய சூலாயத்தை எதிர்கொண்டு இப்ப நந்திய கிட்ட சண்டைக்கு வரான். அப்படி சண்டைக்கு வருகின்ற பொழுது நந்தியம்பெருமான் அதை எதிர்க்கல. ஏன்? சிவபெருமானுடைய சூலாயுதம். இதை தான் இத்தனை நாளா நம்ம வணங்கி இருக்கிறோம். அதை எதிர்த்து யுத்தம் செய்யலாமான்னு அவர் என்ன பண்ணிட்டார்னா யுத்தம் செய்யாம இப்படி கையை கட்டிட்டார். நந்தியம்பெருமான் சிவபெருமானுடைய சூலாயுதமாச்சு, அதனால அதை எதிர்க்க கூடாது. அப்படி எதிர்த்தா சிவபெருமானையே எதிர்ப்பதாக அர்த்தம். அதனால அவர் அந்த சூலாயத்தை எதிர்த்து யுத்தம் செய்யல. இந்த நந்தியம்பெருமானை இந்த மகா மருத்துவன் என்ன பண்ணான்னா 9 இடத்தில் குத்தினான். ரத்தம் சொட்டுது நந்தியம்பெருமானுக்கு. கீழே விழுந்துட்டார். மெதுவா சிவாய நம சிவாய நம சிவாய நம, ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன சிவாய நமைய சொல்லி 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 திருவெண்காட்டு தலத்துக்கு வந்தார். அந்த திருவெண்காட்டு தலத்துக்கு வரார். வந்த உடனே நந்தியை பார்த்த உடனே புரிஞ்சிச்சு சிவபெருமானுக்கு, பாவி என்னை சுமந்து செல்லக்கூடியவனே இப்படி பண்ணி அனுப்பியிருக்கானே. அது மட்டும் இல்ல, துன்பம் எவ்வளவு துன்பம். இந்த துன்பத்துல என்ன பண்ண முடியும்? ரத்தம் சொட்டுது. அங்க வந்து அப்படியே படுத்துட்டார். யாரு? நந்தியம்பெருமான். நந்தி என்ன நடந்ததுன்னு கேட்கல. பார்த்ததுமே சிவபெருமானுக்கு தான் தெரிஞ்சு போச்சு என்ன நடந்தது அப்படின்னு. நீ ஏன் யுத்தம் செய்யலன்னு கேட்டார். அப்ப சிவபெருமான் இடத்துல நந்தியம்பெருமான் சொல்றார், சுவாமி நீங்க கொடுத்த சூலாயுதத்தை நான் எப்படி எதிர்ப்பது? அது உங்களை எதிர்ப்பதாக அர்த்தம் அல்லவா? அதனால நான் அதை எதிர்க்கவில்லை அப்படின்னு சொன்னார். அப்படியா? அப்போ இந்த கதையை கேட்கறதோட மட்டும் இல்லை, அடுத்த முறை திருவெண்காட்டு தலத்துக்கு போனீங்கன்னா அந்த நந்தியை நல்லா கவனிக்கணும். அந்த நந்திக்கு காது கிடையாது, கொம்பு கிடையாது. உலகத்தில் எந்த நந்திக்குமே இந்த சிறப்பு கிடையாது. உலகத்தில் சிவபெருமானுக்கு எதிரில் இருக்கக்கூடிய நந்தியினுடைய சிலையில் இன்னைக்கு வரைக்குமோ அதுக்கு காது கிடையாது, கொம்பு கிடையாது. இன்னொன்னு, அந்த நந்தியினுடைய உடம்பில் 9 இடத்துல அந்த சூலாயுதத்தினால குத்தப்பட்டதனுடைய ஓட்டை இன்னைக்கும் இருக்குது. இதை பிரதோஷ காலத்துல அபிஷேகம் பண்ணும்போது பார்க்கலாம். பிரதோஷ காலத்துல
அபிஷேகம் பண்ணும் பொழுது நீங்க அந்த நந்தியம்பெருமானை தரிசிக்கலாம். ஆனா கொம்பு காதெல்லாம் நல்லாவே தெரியும். இந்த மேல மட்டும் அந்த வேட்டியை கட்டியிருப்பா இல்லையா, அதனால அந்த உடம்புல பட்ட காயத்தினுடைய அந்த ஓட்டை என்பது துளை என்பது தெரியாது. ஆனா பிரதோஷ காலத்துல நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். பிரதோஷத்துல அபிஷேகம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் அந்த நந்தியம்பெருமானுக்கு துளையிட்ட நந்தி அப்படின்னு தான் அந்த உடம்பு முழுவதும் பார்த்தீங்கன்னா துளை இருக்கும். 9 இடத்துல துளை இருக்கும். அந்த நந்தியம்பெருமானுக்கு காது கிடையாது, கொம்பும் இருக்காது அந்த நந்தியம்பெருமான். ஏன்னா அதையும் ஒடிச்சுதான் அந்த மகா மருத்துவன் அசுரன் யுத்தம் பண்ணியிருக்கான். அதனால அங்க இருக்கிற நந்திக்கு இது கிடையாது. உடனே பார்த்தார் சிவபெருமான். அகோர மூர்த்தி என்பது அவருடைய பெயர். அகோர மூர்த்தி. வேற எந்த தலத்திலும் நீங்க அகோர முகத்தை சிவபெருமானை பார்க்கவே முடியாது. திருவெண்காடு ஒரே ஒரு தலத்தில் மட்டும்தான் பார்க்கலாம். எங்க பார்க்கலாம்? திருவெண்காடு தலத்துல மட்டும்தான் பார்க்கலாம். ஏன்னா இறைவன் 5 முகத்தோடு இருக்கக்கூடிய பெருமான். முருகப்பெருமான் 6 முகம், சிவபெருமானுக்கு 5 முகம். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்று சொல்லக்கூடிய 5 முகம். இந்த 5 முகத்தில் 4 திசைக்கு 4 முகம் இருக்கும். 4 திசையில 4 முகம் இருக்கும். ஆகாயத்தை பார்த்து ஒரு முகம் இருக்கும். ஆகாயத்தை பார்த்து ஒரு முகம் இருக்கும். மொத்தம் 5 முகம் என்று சொல்லக்கூடியது. 5 தொழிலை சிவபெருமான் செய்து கொண்டிருக்கின்றார். என்னது? படைத்தல், காத்தல், அருளல் என்று சொல்லக்கூடிய, சம்ஹாரம் செய்தல் என்று சொல்லக்கூடியதை அனைத்தையுமே செய்து கொண்டிருக்கின்றார். நம்ம மகாலிங்கம் யூடியூப் மூலியமா நிகழ்ச்சியை பார்த்துட்டு இன்னைக்கு உடன்பிறவா சகோதரியாக டி நகர்ல இருந்து வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக பழக்கம். இன்னைக்கு எப்படியும் காரணீஸ்வரர் கோயிலில் வந்து உங்களை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இப்பொழுது கிளம்புறாங்க. அந்த ஜெயஸ்ரீ மேடம் அவர்களுக்கும் இந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்றோம். அதே மாதிரி யூடியூப் மூலியமா துபாயில் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இன்னைக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு பெரம்பூருக்கு வந்து அங்கிருந்து நிகழ்ச்சியை கேள்விப்பட்டு அவர்களும் அவர்களுடைய சன்னும் வந்து இருவரும் ஒரு நிமிஷம் எழுந்து நில்லுங்க. ஏன்னா திருக்காரணீஸ்வரரை பார்த்து அதே மாதிரி அம்மா இந்த நிகழ்ச்சியும் கேட்கணும் அப்படின்றதுக்காகவே நம்ம கோயிலுக்கு வந்து இறைவனை தரிசனம் பண்ணிட்டு இந்த நிகழ்ச்சியை ஒரு மணி நேரமாவது கேட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு துபாயிலிருந்து வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் ஒரு கைத்தட்டல் நீங்க தான் கொடுக்கணும். காரணீஸ்வரர் பெருமை எங்க வரைக்கும் போயிருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். அதற்கு முக்கிய காரணம் ஆலய உளவார தொண்டு சீர்திருத்த கூட்டமும் ஐஆர் ஐஇசட் மகாலிங்கம் தான் இதுக்கு முக்கிய காரணம். நான் சாதாரணமா சொற்பொழிவு பண்ணிட்டு போயிடுவேன். ஆனா இது உலகம் முழுவதும் சென்றடைவது இந்த 2 பேர்னாலே தான். உலகம் முழுவதும் காரணீஸ்வரரையும் என்னையும் சேர்த்து இறைவன் கொண்டு போயிருக்கிறார். அதே மாதிரி நேத்து யாரோ ஒருத்தர் அந்தமான்ல இருந்து வந்தவர், காசி தேட்டராண்ட அவருடைய பிள்ளைகள் வீடு இருக்கான். அவர் வந்து நேத்து நிகழ்ச்சியை கேட்டுட்டு கார்டு வாங்கிட்டு போனார். இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா நம்மளுடைய இறைவனுடைய பெருமை இன்னைய வரைக்கும் அப்படி போயிட்டே இருக்கு, கடல் கடந்து கூட போயிட்டே இருக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அதனால வந்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் அனைவருக்குமே நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து, இறைவனுடைய கருணையினாலே 9 துளை இருக்கக்கூடிய நந்தியம்பெருமான் வேற எந்த தலத்திலையும் பார்க்க முடியாது. அப்போ அதுக்கு அந்த நந்தியம்பெருமான் பட்ட துன்பத்தை பார்த்த சிவபெருமானுக்கு 5 முகம் சொன்னேன், 5 தொழில் சொன்னேன். சம்ஹாரம் என்று சொல்லக்கூடிய தொழிலை செய்யக்கூடியவர் அகோரமூர்த்தின்னு பேரு. அவர் தென்திசை பார்த்தவர் முகம் இருக்கும். ஒவ்வொரு சிவலிங்க சொரூபத்துக்குள்ளும் 4 திசைக்கு 4 முகம் இருக்கும். 1 ஆகாயத்தை பார்த்திருக்கும். மொத்தம் 5 முகம். இந்த 5 முகத்தில் தென் திசை பார்த்திருக்கக்கூடிய முகத்திற்கு அகோர முகம் என்பது பெயர். அந்த மூர்த்தியை உலகத்தில் வேற எங்கேயுமே தரிசிக்க முடியாது. திருவெண்காட்டு தலத்தில் மட்டும்தான் தரிசிக்க முடியும். திருவெண்காட்டு
தலத்தில் மட்டும்தான் தரிசிக்க முடியும். இப்ப அந்த மகாமல்லனை வதம் செய்யும் பொருட்டு இறைவன் அகோர மூர்த்தியாக புறப்படுறார். அகோர மூர்த்தியாக புறப்படுறார். மொத்தம் 8 கையில சூலாயுதத்தை வைத்துக் கொண்டு அப்படி புறப்படுறார். மற்ற 6 கைகளில ஆயுதம் இருக்கு. ஒரு கையில சூலாயுதம் இருக்கு, ஒரு கையில அபயக்கரம் இருக்கு. இதை எடுத்துட்டு புறப்பட்ட உடனே ஜோதி சொரூபமாக காட்சி கொடுத்தார். என்ன சொரூபம்? ஜோதி சொரூபமாக காட்சி கொடுத்தார். ஜோதியை பார்த்த உடனே அவனுக்கு என்ன ஆயிட்டு? ஆஹா, இறைவன் நம்மை கொல்ல வந்துட்டார் போல இருக்கின்றது. உடனே என்ன பண்ணிட்டார்? பணிந்தார். அவன் மனதில் இருந்த அகங்காரம் என்று சொல்லக்கூடியது என்ன போயிட்டது? அழிந்து போச்சு. நமக்கெல்லாம் கடவுளை எத்தனை முறை பார்த்தாலும் இன்னும் ஏறின்னு தான் இருக்கு. உண்டா இல்லையா? கடவுளை எத்தனை முறை பார்த்தாலும் நமக்கெல்லாம் என்ன வருது? ஆணவ மலம், கண்ம மலம், மாயாமலம். இந்த 3 மலத்தை நம்மால விட முடியல. ஆனா இந்த 3 மலம் அவன் இடத்துல இருக்கு. எது? இப்ப ஆணவ மலத்தை விட்டான், ஆண்டவனை அங்க பார்க்கிறான். பார்த்த உடனே அவர் கையில சூலத்தை வைத்திருந்தார். நம்ம கிட்ட தான் ஏற்கனவே ஒரு சூலம் இருக்கேன்னு அவன் நினைச்சுட்டு இருக்கான். சிவபெருமான் கொடுத்த சூலத்தை தான் அவன் வச்சுட்டு இருக்கான். இப்ப சிவபெருமானே ஜோதி சொரூபமாக அவன் இடத்துல என்ன இருந்தது? அகங்காரம் என்கின்ற எண்ணம் இருந்தது, நான் என்கின்ற அகந்தை இருந்து, ஆணவம் இருந்தது. அது அத்தனையும் அந்த இறைவன் காட்சி கொடுத்த உடனே அவன் மனதில் இருந்த எல்லாம் போச்சு. என்னவா இருந்தான்? அசுரனாக இருந்தவன் தூயவனாக மாறினான். தூயவனாக அங்க மாறினான். மாறிய அடுத்த வினாடி இறைவன் பாதத்துல போய் அப்படி விழுந்து வணங்குறான். என்ன வணங்குறான்? இறைவன் பாதத்துல போய் அப்படி விழுந்து வணங்குறான். சுவாமி, என்னை மன்னிச்சிடுங்க, உங்கள் தவம் செய்தேன். ஆனா அந்த தவத்துக்கு என்ன கேட்கணுமோ அதை கேட்கறத விட்டுட்டு கையில் இருக்கக்கூடிய சூலாயத்தை வாங்கி எல்லாரையும் வதம் பண்ணவும் எல்லோரிடத்திலும் சண்டை போடவும் தான் அதை பயன்படுத்தினேன். இறைவா, இதுக்கு மேலே நான் அதை பயன்படுத்த மாட்டேன். இறைவா, உங்கள் திருவடியில் என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள். இறைவா, உங்கள் திருவடியில என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னான். சொன்ன அடுத்த வினாடி இறைவன் அந்த மகா மருத்துவன் என்று சொல்லக்கூடியவனுக்கு தன்னுடைய திருவடி நிழலில் இடம் கொடுத்தார். அந்த தலம்தான் திருவெண்காடு என்று சொல்லக்கூடிய திருவெண்காடு. அந்த தலத்தில் சிவபெருமான் அகோர மூர்த்தியாக இருக்கின்றார். சம்ஹார மூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மூர்த்தி. அதாவது தென் திசையில் இருப்பா இல்லையா? தென் திசை யாருக்கு உரியது? தென் திசை யாருக்கு உரியது? யமனுக்கு உரியது. தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒவ்வொரு திசையும் யாருக்கு உரியதுன்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். யமனுக்கு உரியது. யமனுக்கு உரிய திசையில இப்ப அவர் முகம் இருந்தா அந்த மூர்த்திக்கு என்ன பேரு? அகோரம்னு பேரு. அப்பனா என்ன அர்த்தம்? ரொம்ப உக்கரமாக இருப்பார் என்பது பொருள். இந்த மூர்த்தியை திருவெண்காட்டு தலத்துல மட்டும்தான் தரிசிக்க முடியும். வேற எந்த தலத்திலுமே தரிசிக்க முடியாது. கோப சொரூபமான தரிசனம். ஆனா பேருக்கு தான் அகோர மூர்த்தி. அப்படி போய் பாதத்தை தொட்டுட்டீங்கன்னா என்னவா இருப்பாரா? உலகத்துல அவரை மாதிரி ஒரு சாந்தமான மூர்த்தியை பார்க்கவே முடியாது. அப்பேற்பட்ட மூர்த்தி. அந்த இறைவனாக இருக்கக்கூடிய திருவெண்காடர் அகோர மூர்த்தியாக இருந்து ஜோதி சொரூபமாக மாயை என்கின்றதை அழித்ததனால, அவனுக்கு ஞானத்தை கொடுத்ததனால, ஒரு அசுரனுக்கு ஞானம், அவன் பணிந்தான். என்ன சொல்றான்? அசுரனாவே அழிக்கணும். சைவத்துல ஒரே ஒரு கோட்பாடு. சைவத்துல என்ன தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும்? சைவத்துக்கும் வைணவத்துக்கும் உள்ள வித்தியாசம். சைவத்துக்கும் வைணவத்துக்கும் உள்ள வித்தியாசம். சைவத்தில் அழிவு கிடையாது. சைவத்தில் அழிவு கிடையாது. வைணவத்தில் அழிவு உண்டு. நரசிம்மர் யாரை கொண்டார்? ஐயா, என்ன கல்லால் அடிக்க சொல்லுவீங்க போல இருக்கே. நானும் இப்படியே சொன்னா என் கதி என்ன ஆகிறது? இங்க இருக்கிறவங்க பார்த்து கேட்டா கூட பரவாயில்ல, உலகம் முழுவதும் தெரியுது அவன் மகா பக்தன்யா.
இரண்யகசிபு பிரகலாதனுடைய அப்பா. 5,70,61 ஆண்டு காலம் கடவுள் இல்லவே இல்லை, கடவுள் இருந்தால் கண்ணுக்கு தெரிய மாட்டாரான்னு சொன்னவன். எத்தனை வருஷம்? 5,70,61 ஆண்டு காலம் கடவுள் இல்லை. வேதத்தை அடிச்சு திருத்தி எழுதினவன் ஒரே ஒருத்தன் யாரான அவன் மட்டும்தான். வேதத்தையே அடிச்சு திருத்தினவன். ஓம் நமச்சிவாய. யாரங்க அந்த நமச்சிவாய வருது பாரு, அதை அடிச்சுட்டு என் பேர் போடு. ஓம் இரண்யாய நம. அந்த வச்சுக்க ஒரு 1000 தங்க காசு. ஓம் சரவண பவ. அந்த சரவண பவன் வருதுல்ல, அதை அடிச்சிடு. ஓம் இரண்ய பவ, அதை போடு, அது போடு. அப்படி எங்கெல்லாம் கடவுள் நாமம் இருந்ததோ அந்த நாமத்தெல்லாம் அடிச்சுட்டு இரண்ய 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 இரண்யன்னு போட்டுக்கணும். அப்பேற்பட்டவன் யாரவன்? இரண்யகசிபு. நரசிம்மர் அழிச்சிட்டார. கூர்மாவதாரம், மச்சவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம். யார? மகாபலியை கொண்டு போய் பாதாள உலகத்தில் வச்சுட்டார. பரசுராம அவதாரம் 21 தலைமுறை அரச குலத்தையே அழிச்சுட்டார. அரச குலத்தை 21 தலைமுறை அழிச்சார். அதுதான் சமந்தக பஞ்சக மடு குருச்சேத்திரம். எந்த இடம்? குருச்சேத்திரம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய சமந்தக பஞ்சக மடு, அங்கதான் யாருக்கு யுத்தம் நடந்தது? பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்தம் நடந்த இடம். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏதோ மண்டைய ஆட்டக்கூடாது, எல்லாம் நினைவு வச்சுக்கணும். என்ன பண்ணணும்? கேட்ட ஒரு முறை கேட்டுட்டோன்னா ஓ இதெல்லாம் இருக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ அப்பேற்பட்ட தலம் எது அங்க உள்ளது. இப்ப அவர் அழிச்சார. 7வது யாரு? பரசுராமர் முடிஞ்சு 7வது அவதாரம் எது? பலராமர். பலராமர் அவராரு நடுவில் ஒருத்தர் இருக்கிறார். அவர் எங்க போறது? அப்புறம் ராம அவதாரம் 7வது அவதாரம். என்ன அவதாரம்? ராம அவதாரம். ராமபெருமான் யாரை அழித்தார்? ராவணனை அழித்தார். ராவணனை அழித்தார். சிவபக்தன், மிகப்பெரிய சிவபக்தன். இமயமலையே தன்னுடைய இசையால உருக வச்சவன். என்ன வச்சவன்? உருக வச்சவன். ஆனா அப்பேற்பட்டவன் கூட எதனால கெட்டான்? தனக்குரியது மேல விட்டுட்டு அடுத்தவங்களுக்குரிய சொத்து மேல எப்பயும் ஆசைப்படக்கூடாது. சொத்துன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தன் மனைவியை அனுபவிக்கலாம், அடுத்தவர் மனைவியை அனுபவிக்கணும்னு ஆசைப்படக்கூடாது இல்லையா? மிகப்பெரிய என்ன ஆளு? சிவபக்தன், மிகப்பெரிய சிவபக்தன். 10 தலையை யாக குண்டத்துல வெட்டி போட்டவன். 9 தலையை வெட்டிட்டு 10வது தலையை வெட்டும் பொழுதுதான் ராவணா நில்லுன்னு சொன்னார் சிவபெருமான். என்ன வேணும்னார்? உங்க இதயத்தை எனக்கு லிங்கமாக்கி கொடுங்கோன்னார். என்ன கேட்டார்? இதயத்தை லிங்கமாக்கி கொடுன்னார். அதுவும் நம்ம 51 சக்தி பீடங்கள்ல ஒரு பீடம் கோகர்ணம் என்பது அதனுடைய பெயர். கொட்டப்பா கலவுதான் இருக்கும் சிவலிங்கம். வருஷத்துக்கு எப்பயாவது டைம் கிடைச்சா பணம் இருந்தா அதெல்லாம் போய் பார்த்துட்டு வரணும். ஏன்? இறைவன் சிவபெருமானுடைய இதயம் அங்க லிங்கமா இருக்குது. கொட்டப்பா கலவு கட்ட வரல்ல பாதி, கருவறை வரைக்கும் போகலாம். வேற எந்த தலத்துக்கும் அனுமதி கிடையாது. கோகர்ணத்துக்கு மட்டும் அனுமதி உண்டு. ஏன்? இறைவன் சிவபெருமானுடைய இதயம் அங்க இருக்குது. அதை வாங்கின்னு வந்தவர் ராவணன். ஆனா அவனையே அழித்தவர் ராமபெருமான். பகவானாக இருக்கக்கூடியவர் கீதையினுடைய உபதேசனை செய்தார். ஆனா அப்படி உபதேசனை செய்திருந்தும் கூட என்ன பண்ணார்? 1 கோடி அரசர்கள் மாண்டாங்க. எவ்வளவு பேரு? 1 கோடி அரசர்கள் மாண்டாங்க. அவர் நினைச்சிருந்தா மகாபாரத யுத்தத்தை தடுத்து நிறுத்தியிருக்கலாம். தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும், இறுதியில் தர்மம் வெல்ல வேண்டும் என்பதற்காக 1 கோடி பேர் இறந்து போனாங்க. இது எல்லாமே வைணவத்தில் உள்ள புராணம். ஆனா சைவத்தில் எங்கேயாவது சொல்லுங்க யாராவது அழிஞ்சிருக்கிறாங்கன்னு சண்டை போட்டு. ஒவ்வொன்னா பட்டியலிட்டு சொல்றேன் பாருங்க. அனலாசூரன் என்று சொல்லக்கூடியவன், விநாயக பெருமான் என்று சொல்லக்கூடியவர் சண்டைக்கு போனார். கையில ஏந்தி வாயில போட்டுக்கினார். அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ஜீரணமாக இருக்கக்கூடிய அனல் வெப்பம்.
உங்களுக்கு வயிற்றுல சூடு இல்லைன்னா ஜீரணம் ஆகாது. அந்த அனலாசுரனை கையில ஏந்தி வாயில போட்டுட்டு அவர் வயிற்றுல இருக்கிற அனல் தான் நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய வெப்பம். நம்ம உடம்புல கொஞ்சம் சூடு அதிகமாச்சுன்னா ஜொரோம்போம், நம்ம உடம்புல கொஞ்சம் சூடு கம்மியாச்சுன்னா ஜன்னியும்போம். இப்போ புரிஞ்சிச்சா? ஆனா அவனை இன்னைய வரைக்கும் உயிரோட வச்சுருக்கார். யார் அவரு? பிள்ளையார். மூஷிக வாகனம் கஜமுகா சூரன் அசுரனா இருந்து யுத்தம் செய்தார். அழியா வரம் வாங்கினான். வரம் வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல, யுத்தம் பண்ணிட்டே இருக்கிறார். எதுக்கும் அழிவில்லைன்னு பார்த்தார். தன் தந்தத்தை ஒடிச்சு அவன் மேலே எறிந்தார். எந்த ஆயுதத்தினாலையும் மரணம் வரக்கூடாதுன்னா தந்தம் ஆயுதம் இல்லையேன்னு ஒடிச்சு எரிஞ்சார். அது மூஞ்சூரா வந்தது. எலி வாகனமா வந்தார். கடைசியில பார்த்தார், என்ன பண்ணிட்டார், எனக்கு நீ வாகனமா இருன்னு வச்சுக்கொண்டார். சரி, இது பரவாயில்ல, இது பிள்ளையார் கதை. முருகப்பெருமான் சேவலும் மயிலுமாக இன்னைக்கு யார் இருக்கா? சூரபதுமன் இருக்கார். சிங்கமுகா சூரன் என்னவாக இருக்கின்றான்? அம்பாளுக்கு சிம்ம வாகனம், வேற யாரும் கிடையாது. சிங்கமுகாசூரன் தான் அம்பாளுக்கு சிம்ம வாகனமாக இருக்கக்கூடியவன். நீங்க ஏதோ பெருசா யாரோ நினைச்சு கூடாது, அந்த மாதிரி இயற்கையாகவே வாகனம் இருக்குன்னு நினைக்கூடாது. சிங்கமுகாசூரன் தான் அம்பாளுக்கு சிம்ம வாகனமாக இருக்கக்கூடியவன். தாரகாசூரன் ஐராவதமாக இருக்கின்றான் ஐயப்பனுக்கு, ஐயனாருக்கு. இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அவங்களை யாரையுமே அழிக்கல, அவங்க யாரையுமே அழிக்கல. மன்மதனை கூட கல்யாணத்தப்ப பார்வதி திருக்கல்யாணத்தின் பொழுது எரிச்சு சாம்பலாக்கினார் பார்வையினால. ஏன்னா காமனை உற்பத்தி பண்ணவர் சிவபெருமான். அந்த காமனே தன் மேல பானம் போட்டார். அவர் உட்கார்ந்து சனகாதி முனிவர்களுக்கு உபதேசனம் பண்ணிட்டு இருக்கிறவர் போது இவர் பானம் போட்டார். ஏன்னா இவர் மன்மத பானம் போட்டாதான் பொண்டாட்டி ஞாபகம் வரும். கரும்பு வில்ல அரும்பு நானு யாருக்கு? இந்த மன்மதனுக்கு. இந்த பிரம்மா சும்மா இல்லை, 33 கோடி தேவர்கள் எத்தனை வருஷம் கஷ்டப்படுறான்? 60 லட்சம் வருஷத்துக்கு மேல கஷ்டப்படுறான். 1008 அண்டங்களும் 108 யுகமா கஷ்டப்பட்டு இருக்கோம். இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டு இருக்கிறோமே, உனக்கு எங்காவது கருணை இருக்க? நீ போறியா இல்ல உன்னை நான் கொள்ளட்டுமான்னார். உங்க கையால சாகிறத விட சிவபெருமான் கையால சாகிறது மேலுன்னு பிரம்மா போய் பானம் போட்டார். போட்டு அடுத்த வினாடி பார்த்தார், என் மீது காமபானமா அப்படின்னு என்ன பண்ணிட்டார், நெற்றிக்கண்ணை திறந்து எரிச்சு விட்டார். ரதிதேவி வந்து அழுதா, சுவாமி என் திருமாங்கல்யம் இல்லைன்னா நான் எப்படி சுவாமி? உலகத்தவர்கள் கண்ணுக்கு தெரியாது. என்ன பண்ணிட்டார், உலகத்தவர்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டார், உன் கண்ணுக்கு மட்டும் தெரிவார். அதனாலதான் மன்மதன் நம்ம கண்ணுக்கு தெரியறதில்லை. கடற்கரையிலையோ காலேஜிலேயோ, ஆமா கடற்கரையிலேயே காலேஜில எல்லாம் போய் இப்போ கோயிலே ஆயிடுச்சு. அந்த மாதிரி எல்லாம் ஆயிப்போச்சு. என்ன பண்றது? அதான் நம்ம சொல்லி குற்றம் இல்லை. இறைவனுடைய கருணையினால வாரியார் சுவாமிகள் சொல்றார், இறைவனுடைய கருணையினால இங்க சொல்லுகிற பொழுது சைவத்தில் அழிவு கிடையாது. முப்புறங்களை எரித்தார்னு இருக்கும், சண்டை போட்டார்னு இருக்குமா? நால்வர் உள்பட அனைவரும் பாடி இருக்கக்கூடிய தேவாரத்தை எடுத்து பாருங்க. எதிலையாவது 12 திருமுறையில எங்கேயாவது சிவபெருமான் சண்டை போட்டார் வரலாறு உண்டா? சண்டை போட்டார்னு வரலாறு உண்டா? இல்லை. ஆனா சண்டை போடுறதுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பசங்களை தான் தயார் பண்ணி அமிச்சார். எங்கெல்லாம் சண்டை போடணுமோ அப்படி. தன் சிம்மாசனத்துல உட்கார்ந்த 5 தலை இருக்கக்கூடிய ஆதி பிரம்மதேவரை கூட அவர் சண்டை போடல. கால பைரவரை அனுப்பிதான் ஒரு தலையை கிள்ளி எரிய சொன்னார். அவர் அப்ப கூட சண்டை போடல. தட்சன் நிந்தித்தான், அவன் நிந்தித்ததற்கு அளவே இல்லை. அப்ப கூட வீரபத்ர சுவாமி அனுப்பினாரே தவிர இவர் போய் சண்டை போடல. அவிர்ப்ப பாகத்தை கொடுக்க மறுத்த பொழுது அப்ப கூட அவர் போய் சண்டை போடல. அப்பன்னா யோசிக்கணும், சைவம் என்று சொல்லக்கூடியதுல ஆக்கம் உண்டே தவிர அழிவு இல்லை. என்ன இல்லை? ஆக்கம் உண்டே தவிர அழிவு என்பது கிடையவே கிடையாது. அழிவு என்பது கிடையவே கிடையாது. கால பைரவர் கூட அந்த தலையை கிள்ளி எறிந்த பொழுது அந்த தலை போய் கையில ஒட்டிக்கிச்சு. சிவபெருமான் கையில போய் ஒட்டிக்கிச்சு. கிள்னவர் கையை விட்டுட்டது, கிள்ள சொன்னவர் கையில போய் ஒட்டிக்கிட்டது. கடைசியில எல்லாருக்கிட்டையும் போய் அம்மா பிச்சாந்தேகி பிச்சாந்தேகின்னு சிவபெருமான் கேட்டார். கடைசியில மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடியவர் போட்ட உடனே அந்த பாத்திரம் நிறைஞ்சது.
கடைசியில் என்ன பண்ணிட்டார், இந்த பிரம்ம கபாலம் போட போட சாப்பிட்டுக்கிட்டே இருந்தது எல்லாத்தையும். கடைசியில் இவர் எதை சாப்பிட்றதுன்னு தெரியல. இந்த பிரம்ம கபாலம் சாப்பிடாத ஒரு உணவு இருக்குமேனு போய் தான் சுடுகாட்டில் போய் சுடலையாண்டியாக இருந்து பிணத்தின் சாம்பலை சாப்பிட்டார். அந்த கபாலத்துக்கும் உயிர் கொடுத்து அந்த கபாலம் தான் இன்றைய தினம் வரைக்கும் சுடுகாட்டில் உட்கார்ந்துட்டு இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அந்த கபாலம் எல்லாம் அழிக்கலை. மயான கொள்ளை நடத்துறீங்க தெரியுமா? அது எதுக்கு? அந்த கபாலத்துக்கு தான் மயான கொள்ளை நடத்துறீங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த கபாலம் அழியலை, இன்னைக்கு வரைக்கும் அங்கதான் இருக்கு. அப்போ ஆக்கம் என்பது உண்டே தவிர சைவத்தில் அழிவு என்பது கிடையாது. இதான் வித்தியாசம், சைவத்திற்கும் வைணவத்திற்கும் உள்ள வித்தியாசம். அதனாலதான் இந்த பிரம்மாவும் நாராயணரும் போய் கைலாயத்தில் கேட்டாங்களாம், ஏன் சாமி நாங்க மட்டும் அழிக்கிற கடவுளா இருக்கிறோம், நீங்க மட்டும் பேருக்கு ருத்ரர். ருத்ரர் 12 பேர் அது வேற, உருத்திரர் 11 பேர், ஆதித்தர் 12 பேர், அஷ்ட வசுக்கள் 8 பேர், அஸ்வினி தேவர்கள் 2 பேர், மொத்தம் 33 பேர். ஒரு ஆளுக்கு 1 கோடி பேர் பணியாளர்கள், 33 கோடி தேவர்கள். உருத்திரர் 11 பேர். அந்த உருத்திரருக்கு குருவாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான். ருத்ரர் கிடையாது, இவர் ருத்ரர் கிடையாது. அந்த ருத்ரருக்கு இவர் குருவாக இருக்கிறார். ருத்ரர் வேறு, சிவன் வேறு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.